ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கூகுளோட குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பற்றி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த கூகுளோட குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைட் வெயிட் ஓஎஸ்ன்னு கூட சொல்லலாம். இது வந்து லினக்ஸ் ஓஎஸ்ன்னு கூட சொல்லலாம். குரோம் ஓஎஸ் ஏன்னா லினக்ஸோட கர்னல் மூலிமா தான் இதை டெவலப் பண்ணியிருக்கிறது. இந்த குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு கம்ப்யூட்டருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது கோர்டிடியோ ப்ராசஸர் இந்த மாதிரி ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு கம்ப்யூட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும், நல்லா சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரியல, ஏன்னா என்கிட்ட இருக்கிறது i5 ப்ராசஸர் 3rd ஜென்ரேஷன், அதை விட்டால் AMD ப்ராசஸர் தான் இருக்குது. ஓல்டு கம்ப்யூட்டர்லும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரண ஹார்ட் டிஸ்கில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். SSDயை அப்டேட் பண்ணுங்கள். SSDயில் இந்த குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த லேப்டாப் யூசர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு SSDயை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க உங்களோட பிசியில். ஏன்னா SSDயில் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் SSDயில். ஓகேங்களா? என்னோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான அழுத்தி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். லினக்ஸ் பற்றி, வீடியோ எடிட்டர் பற்றி, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் போயிடுங்க. கூகுள் சர்ச்சில் குரோம் ரெக்கவரி டூல்னு கொடுங்க, ரெக்கவரி யூட்டிலிட்டின்னு கொடுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி நம்ம குரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ண முடியும். விண்டோஸில் குரோம் ப்ரௌசரில் மட்டும் தான் நம்ம இது யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், குரோம் புக் ரெக்கவரி யூட்டிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஐக்கான் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்டென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோம் ஓஎஸ் எக்ஸ்டென்ஷனில் வந்து கிடைக்கும். இது வந்து பின் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான் ரெக்கவரி எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் கூகுள் குரோம் ப்ரௌசரில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லினக்ஸில் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து ஒன்லி விண்டோஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் விண்டோஸ் யூசர்ஸ் நீங்கள் குரோம் ப்ரௌசரில், அதாவது கூகுள் குரோம் ப்ரௌசரில் இந்த குரோம் ரெக்கவரி, அதாவது குரோம் புக் ரெக்கவரி யூட்டிலிட்டியை இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா குரோம் ப்ரௌசர்லேயே நமக்கு எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. மினிமம் வந்து ஒரு 8GB பென்ட்ரைவராக இருக்கட்டும், 8GBக்கு மேலே எதுவாக இருக்கட்டும். USB 3.0 இருந்தால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து USB 2.0 தான் இருக்கு என்கிட்ட. ஸோ அதையும் நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிட்டேன் என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில். ஸோ பாருங்கள், லினக்ஸ் மின்ட்னு இருக்கு பாருங்கள். இதுதான் என்னோட USB D டிரைவில் இருக்குது. D இப்போ வந்து அந்த ரெக்கவரி யூட்டிலிட்டியை பார்த்தீங்கன்னா குரோம் புக் ரெக்கவரி யூட்டிலிட்டியை வந்து அதாவது எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நான் வந்து இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள், இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா குரோம் புக் ரெக்கவரி யூட்டிலிட்டின்னு வந்துருச்சு. கிரியேட் ஏ ரெக்கவரி மீடியா ஃபார் யுவர் குரோம் புக்குன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இங்கே கெட் ஸ்டார்டட் இருக்கும். கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கொடுத்துட்டு ஐடென்டி ஒரு குரோம் புக் ஒன்று இருக்கும். ஸோ செலக்ட் மாடல் ஃப்ரம் ஏ லிஸ்ட்டில் செலக்ட் ஏ மேனுஃபேக்சரரில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூகுள் குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ்ன்னு இருக்கும். செலக்ட் ஏ ப்ராடக்ட்லையும் அதே குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ. இன்சர்ட் யுவர் USB ஃப்ளாஷ் டிரைவ்னு இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு சாண்டிஸ்க் க்ரூஷியர் பிளேடு 14.6 இருக்கும். இதுதான் என்னோட 16GB USB 14.6 தான் காட்டியிருக்கு. ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எரஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல் டேட்டா அண்ட் பார்ட்டிஷன்ஸ் ஆன் யுவர் ரெக்கவரி மீடியா வில் பி டெலிட்டட். எல்லாமே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் இருக்கிறது எல்லாமே டெலிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பென்ட்ரைவில் ஏதாவது முக்கியமான ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து பேக்கப் எடுத்துக்கங்க. என்னோட சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நான் லினக்ஸ் மின்ட்னு காமிச்சினேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னோட USB. அதுதான் பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க் தான் என்னோட USB. ஸோ அதுதான் இங்கே காட்டியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5GB கிட்ட டேட்டா வச்சுக்கங்க. 1.5GBனா ஒரு 2GB டேட்டா வச்சுக்கங்க. வச்சுட்டு ஜஸ்ட் வந்து கிரியேட் நோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள், டவுன்லோட் ஆகிறதுக்கு டவுன்லோட் வந்து 1% இருக்குது. இது வந்து 100% டவுன்லோடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பேக்கிங் ஆகும். அன்பேக்கிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதை வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு டவுன்லோடிங் டைமு. ஏன்னா நைட் டைம்ன்றதால நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பாருங்கள், அன்பேக்கிங் ஆகிட்டு இருக்கு. அன்பேக்கிங்கும் கம்ப்ளீட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா அன்பேக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரைட்டிங் வந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆகணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அகைன் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. யுவர் ரெக்கவரி மீடியா இஸ் ரெடின்னு வந்துருச்சு. ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து குரோமோஎஸ் ஃப்ளெக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பியில் ரெக்கவரி மீடியாவாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், கிரியேட் அனதர் ஆர் ஓகேன்னு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இன்னொரு தடவை கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் அனதர் கொடுத்துருங்க. நமக்கு ஒரே தடவை போதும். ஸோ அப்படியே வந்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம குரோமோஎஸ் ஃப்ளெக்ஸ் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்க நம்ம யூஎஸ்பியில் இருக்குது. அதை வந்து நம்ம லைவாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிசியில் இன்சர்ட் கூட அதாவது இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து பென்ட்ரைவர் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்லேயே இருக்கட்டும். நான் வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ரீஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களோட பயாஸ் செட்டிங்ஸுக்கு போயிடுங்க. என்னோட பயாஸ் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணாவே கீபோர்டில் பயாஸ் செட்டிங்ஸ் வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பயாஸ் செட்டிங்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. தெரியுதான்னு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா பூட் ஆப்ஷன்ல பாருங்க செக்யூர் பூட்னு இருக்கு பாருங்க. செக்யூர் பூட் டிசபிள் இருக்கு. ஸோ செக்யூர் பூட்டை டிசபிள் பண்ணிக்கணும். ஏன்னா குரோமோஎஸ் கூகுள் குரோமோஎஸ் ஃப்ளெக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்றப்போ செக்யூர் பூட் வந்து டிசபிள் இருக்கணும். ஸோ இது வந்து எனபிள் இருந்தால் டிசபிளில் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஏன்னா டிசபிள் இருந்தால் மட்டும்தான் செக்யூர் பூட்டாக வந்து அதை நம்ம வந்து கூகுள் குரோமோஎஸ் ஃப்ளெக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்க பூட் மோட் செலக்டரில் இங்கே பாருங்க பூட் மோட் செலக்டரில் யூஎஃப்ஐல இருக்கு. ஸோ அதுவும் யூஎஃப்ஐல தான் இருக்கணும். யூஎஃப்ஐல இருந்தால் தான் நம்ம கூகுள் குரோமோஎஸ் ஃப்ளெக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இதே வந்து லெகசியில் இருந்தால் யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து யூஎஃப்ஐல கொடுத்துருங்க. இது என்னோட பயாஸ் செட்டிங்ஸ். ஸோ உங்கள் பயாஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க. மெயினாக பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஐ மோடில் இருக்கணும். அதே மாதிரி செக்யூர் பூட் டிசபிள் இருக்கணும். சம் பயாஸில் இந்த செக்யூர் பூட்டுன்றதை காட்டாது, யூஎஃப்ஐ மோடு காட்டும். ஸோ அது மட்டும் நீங்கள் உங்களோட பயாஸ் செட்டிங்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி பாருங்கள். இப்போ நான் வந்து எக்ஸிட்டில் சேவ் சேஞ்சஸ் அண்ட் ரீசெட் கொடுத்துட்டு இதில் வந்து என்டர் கொடுத்துட்றேன். இது ஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களோட பூட் மெனுவை செலக்ட் பண்ணுங்கள். என்னோட பூட் மெனு பார்த்தீங்கன்னா F12 கீ. ஸோ F12 கீ பூட் மெனு செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் பூட் டிவைஸ்னு வந்துருச்சு. இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் UEFI SanDisk இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் என்னோட USB. அதில் தான் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமோஎஸ் ஃப்ளெக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதில் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். சாரி ஃப்ளெக்ஸ் வீடியோ கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் மொபைலில் ஷூட் பண்ணுறேன். பாருங்கள் வந்துருச்சு, குரோமோஎஸ் ஃப்ளெக்ஸ்ன்னு வந்துருச்சு.
பாருங்க, வெல்கம் டு குரோம் OSன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து வீடியோ கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்து மொபைலில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டிஸ்பிளேல லைன் இருக்கும். இந்த லைனை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம். என்னோட மானிட்டரில் டிஸ்பிளே ப்ராப்ளம். The screen reader on Chrome OS, Chromebox, is primarily used by people with blindness or low vision to read text displayed on the screen with a speech synthesizer or braille display. Press the space bar to turn on Chromebox. இது வந்து க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். அது ஏதோ வந்து ஸ்பீச் ரெக்காக்னிஷன் வந்து ஏதோ காட்டுது. ஸோ அதை விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பாருங்கள், இங்கிலீஷ் யூனிட் ஸ்டேட்டஸில் இருக்குது. அப்படியே இருக்கணும். அப்படியே வந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்துடலாம். கெட் ஸ்டார்டட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் குரோம் OS ஃப்ளெக்ஸ்ன்னு இருக்குது, ஆர் ட்ரை இட் ஃபஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முதல்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்னா ட்ரை இட் ஃபஸ்ட்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து நெட்டை கனெக்ட் பண்ண கேட்கும். நெட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஸ்டால் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெட்டை கனெக்ட் பண்ணுறதா பண்ணிக்கங்க. இப்போ வந்து நெட் வந்து கனெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ஆப்ஷன் காட்டியிருக்கு. பர்சனல் யூஸ், ஃபார் சைல்டு யூஸ், ஃபார் ஒர்க்குன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து பர்சனல் யூஸ்ன்றதால ஃபார் பர்சனல் யூஸில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துலாம். நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஏதாவது செக்கிங் இருக்கான்னு பார்க்கும். செக்கிங் அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமெயில் கேட்கும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே உங்கள் மொபைல் மாதிரி தான், மொபைலில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுப்பீங்களோ அதே மாதிரி மெயில் கொடுக்கணும். மெயில் ஐடி இல்லைனாலையும் பரவாயில்ல. கீழே பாருங்கள், ப்ரௌஸ் ஆஸ் த கெஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டோம்னா நம்ம மெயில் ஐடி கொடுக்காமலே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். பாருங்கள், கூகுள் குரோம் OS ஃப்ளெக்ஸை வந்து நமக்கு வந்துருச்சு. நம்ம வந்து மெயில் வந்து லாகின் பண்ணாமலே கூகுள் குரோம் OS நம்ம வந்து ஃப்ளெக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த ஐக்கான் இருக்க பாருங்க, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட் கெஸ்ட்ன்னு இருக்கும். கெஸ்ட்டை வந்து எக்ஸிட் கொடுங்க. எக்ஸிட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே வந்து இன்ஸ்டால் குரோம் OS ஃப்ளெக்ஸ்ன்னு இருக்கும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ்பியில் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷன் வரும், இன்ஸ்டால் குரோம் OSன்னு இருக்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வராது. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் குரோம் OS கொடுத்துடலாம். ஸோ இது வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் குரோம் OS ஃப்ளெக்ஸ் கொடுங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, இன்ஸ்டாலேஷன் வில் எரஸ் யுவர் என்டையர் ஹார்ட் டிரைவ், அதாவது உங்களோட என்டையர் ஹார்ட் டிஸ்க்கை வந்து எரஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ஃபைல்ஸ் வச்சிங்க அதை வந்து பேக்கப் எடுத்துக்கங்க. அதாவது நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துட்டீங்களான்னு கேட்குது. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆனால் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதனால் வந்து ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. அதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யுவர் டிவைஸ் வில் ஷட் டவுன் 48 செகண்ட். அந்த செகண்ட் அந்த கவுண்ட் டவுன் ரைட் பார்த்தீங்களா, கவுண்ட் டவுன் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகுன்னு வந்திருக்கு. ஷட் டவுன் ஆகிறப்போ உங்களோட யூஎஸ்பி வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. அதாவது நம்ம யூஎஸ்பியில் குரோம் OS போட்டு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி கேட்டிருக்கு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதனால் இந்த கவுண்டிங் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னும் ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் தான் இருக்குது. இப்போ வந்து பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இனிமேல் பென்ட்ரைவ் வந்து நம்ம யூசேஜ் இல்லை. பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுங்கள். ஏன்னா அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டார்ட் கிடையாது, ஷட் டவுன் ஆகிடும். ஸோ சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடுச்சு. எதுவும் பண்ண வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு குரோம் OSன்னு வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யூனிட் ஸ்டேட்டஸில் இருக்குது. அப்படி இருக்கும். அப்படியே வந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்துடலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட்டை கனெக்ட் பண்ணணும். நீங்கள் நெட்டை கனெக்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகாது, அதனால் ஈத்தர்நெட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா கெட்டிங் த டிவைஸ் ரெடின்னு வந்துருச்சு. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் கெஸ்ட்டு அண்ட் டிவைஸ் என்ரால்மெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்தது ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் வந்து வராது. ஏன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு ப்ராப்பராக நம்ம பிசியில், ஹார்ட் டிஸ்கில், ட்ரைவில், ஸ்டோரேஜில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனில் பர்சனல் யூஸ் தான் நமக்கு பெஸ்ட்டு. நீங்கள் சைல்டு ஆர் ஃபார் ஒர்க்கு கூட நீங்கள் யூஸ் கொடுத்துருங்க. நான் வந்து பர்சனல் யூஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். சாஃப்ட்வேர் அப்டேட் அவைலபிள்னு கேட்குது. ஸ்கைப் அண்ட் ரிமைண்டர் லெட்டர் கொடுக்கலாம், இல்லைனா இன்ஸ்டால் அப்டேட் கொடுத்துலாம். இன்ஸ்டால் அப்டேட் கொடுத்தா எங்கிட்ட டேட்டா இல்லை. ஏன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மீடியா யூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 1.5 GB கிட்ட போயிடுச்சு. அதெல்லாம் வந்து ஸ்கிப் அண்டு ரிமைண்ட் லெட்டர்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ தான் நமக்கு வந்து மெயில் ஐடி கொடுக்கணும். மெயில் ஐடி கொடுத்துடலாம். இல்லைனாலும் நீங்கள் வந்து ப்ரௌஸ் ஆஸ் கெஸ்ட்டு கொடுத்துருங்க. ஏன்னா மெயில் ஐடி கொடுக்காம ப்ரௌஸ் ஆஸ் கெஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, அது உங்களோட சாய்ஸ். நான் வந்து மெயில் ஐடி கொடுத்துட்றேன். மெயில் ஐடி கொடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து என்னோட பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இதில் வந்து அக்செப்ட் அண்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். இதில் வந்து ஷிங்க் யுவர் குரோம் புக்குன்னு கேட்குது. இதுலேயும் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் ஹார்ட்வேர் டேட்டா கலெக்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். சேஞ்ச் யுவர் டிஸ்பிளே டெக்ஸ்ட் அண்ட் சைஸ். டிஸ்பிளே டெக்ஸ்ட் சைஸு மாற்றணுமான்னு கேட்கும். 100% இருக்குது. இல்லைனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எந்த சைஸ் வேணும்னு பாருங்கள். எனக்கு வந்து 100%லேயே இருக்கட்டும். அப்படியே நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே தேம் எப்படின்னு கேட்கும். ஆட்டோவில் இருக்குது. இல்லைனா டார்க் தேம் ஆர் லைட் தேம் கொடுத்துடலாம். இது வந்து டார்க் தேம், இது வந்து ஆட்டோ. ஸோ ஆட்டோவில் இருக்கட்டும். ஆட்டோவிலே இருக்கட்டும். நான் வந்து அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். யுவர் ஆல் செட்டுன்னு வந்துருச்சு. அப்படியே வந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்றேன். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோட மெனு பார் ஓப்பன் பண்ணுறேன். மெனு பாரில் பாருங்கள் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் கெஸ்ட்டில் யூஸ் பண்ணுறப்போ ஆப்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் என்று வந்துச்சு. வெப் ஸ்டோரு, நிறைய விதமான கூகுள் மேப்பு, கூகுள் டிரைவு, யூடியூப்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஆப்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம கெஸ்ட்டில் யூஸ் பண்ணினாலையும் இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணினா தான் இதில் ஒரு ஆப்ஸ் எல்லாம் வந்து அதிகமான ஆப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட யூடியூப் வந்து ஓப்பன் ஆகுதான் பார்க்குறேன். நெட்டும் கனெக்ட் ஆகுது பாருங்கள். யூடியூப்பும் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸை இன்ஸ்டால் பண்ணி நம்ம பிசியில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு இருக்குது. கூகுள் மேப்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்ப்ளோரர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டு, ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணிக்கிறது, ஸ்க்ரீன் கேப்சர் இருக்குது, ஸ்க்ரீன் கேஸ்ட் இருக்குது, நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிக்கிறதுக்கு, லாக், சைன் அவுட், ரீஸ்டார்ட், ஷட் டவுன் சொல்லிட்டு எல்லா விதமான ஆப்ஷன் இருக்குது. டேட் அண்ட் டைமு. ஸோ இது ஏதோ அப்டேட் வந்து அவைலபிள் இருக்குதான்னு பார்க்கும். ஸோ அப்டேட் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம இதை வந்து அப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸை வந்து நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதுக்குண்டான ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? இந்த குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸோட ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோவில்
ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் நான் வந்து ரிவ்யூ போட முடியும். அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ வந்து கண்டிப்பாக வீடியோவை போடுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து நான் மொபைலில் தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும், மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரோமோஎஸ் கூகுளோட குரோமோஎஸ் ஃப்ளெக்ஸை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்த வீடியோ சந்திப்போம்.